நோம்பு பிடிச்சோம், எக்ஸலண்ட். இப்படி வி குட்டு வேணுமா குட்டு வேணுமா எல்லாம் போட்டாச்சு. எல்லாம் போட்டு நம்முடைய கடைசி டிசிஷன் என்ன இருக்கும்? நம்ம சுவர்க்கவாதி தான். அடே குட்டு எடுத்திருக்கிறோம், வி குட் எடுத்திருக்கிறோம், எக்ஸலண்ட் எடுத்திருக்கிறோம், இதை விட வேற என்ன வேணும்? எல்லாம் ஓகே, எல்லாம் மும்தாஸ், ரைட். இப்போ நம்ம அப்படி நினச்சிக்கும் போது ஒருத்தன் ஓடி வருவான். வந்து அல்லாஹ்வின் தூதர்கிட்ட வந்து சொல்லுவான். அல்லாஹ்விட்ட அந்த ஓடி வந்தவர் சொல்லுவார், இறைவா இவளையா நீ சொர்க்க அனுப்ப போகிற? ஒரு பொம்பளை ஓடி வருவா. அது உங்களோட மைனியாக இருக்கலாம், உங்களோட தங்கச்சியாக இருக்கலாம், உங்களோட தாத்தாவாக இருக்கலாம், உங்களுடைய தாயாக கூட இருக்கலாம். நாளை மறுமை நாளில் நன்மை வேண்டுமென்றால் இது என்னுடைய பிள்ளைதான் என்று அந்த தாய் பார்க்க மாட்டாள். ஏன்? உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக கூட நீங்கள் வழக்காட வந்து நிற்பீர்கள். உங்களுக்கு எதிராக உங்களை பெற்ற தாய் வந்து வழக்காட நிற்பாள். உங்களால் அநியாயம் செய்யப்பட்டிருந்தால், உங்களால் அவருடைய மானம் போக்கப்பட்டிருந்தால், உங்களால் அவருடைய பொருளாதாரத்தில் நீங்கள் கை வைத்திருந்தால், அவருடைய இரத்தத்தில் நீங்கள் கை வைத்திருந்தால், நாளை மறுமை நாள் இது எந்த புள்ளதான மன்னிச்சிருவோண்டு அந்த மனப்பாங்கு அங்கு இருக்காது. இது எந்த உம்மாதான் என்று உங்களோட புள்ள உங்களை மன்னிக்கக்கூடிய மனப்பாங்கு அந்த பிள்ளைக்கு நாளை மறுமை நாளில் இருக்காது. எல்லாம் கரெக்டாக செஞ்சு தொழுது நோம்பு பிடிச்சி ஜக்காத்து கொடுத்து தர்மம் கொடுத்து கேட்டவங்களுக்கெல்லாம் வாரி வழங்கி எல்லா நன்மையும் சம்பாதிச்சுட்டு நாளை மறுமை நாளில் நம்மெல்லாம் சுவர்க்கத்துக்கு குவாலிஃபையான ஆக்கதாண்டு போய் நிற்கும் போது ஓடி வருவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. என் பொருளாதாரத்தில் கை வச்சான், என் மானத்தில் கை வச்சான், எனக்கு அடித்தான், எனக்கு ஏசினான், 4 பேருக்கு முன்னாடி ஒரு வைபவத்தில் வச்சு என்னை அவமானப்படுத்தி விட்டால் என்று உங்களுக்கு எதிராக வந்து நிற்கக்கூடும் என்பதற்காக ரசூல்லா சொன்னாங்க, மனித உரிமை முக்கியம். இதனால தான் பேசினாங்க. ரசூலுல்லா அந்த கடைசி உரையில் பேசின வார்த்தைகள் சோட்டானது தான். அது பின்னணிகள் வந்து ரொம்ப பேக்ரவுண்ட் பெருசு. அது நன்மைகளை சம்பாதிச்ச இந்த சமுதாயம் நரகம் போய்விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய 23 வருட கால நபித்துவ வாழ்க்கையை ரத்தின சுருக்கமாக சாறு புழிந்து ரசூல்லா பேசினாங்க. இப்படியெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் நடந்துடாதீங்க, இப்படி நடந்து கொள்ளுங்க என்று நல்லதை வேறாக கெட்டதை பிரித்து விட்டு நல்ல உபதேசங்களை ரசூலுல்லா அந்த உரையில் சொன்னாங்க. அதில் 2வது என்ன? மனித உரிமைகள். மனித உரிமைகளில் 1வது மனித உரிமை என்பது பெரிய ஹெட்டிங். அது கீழே உபதலைப்பு கொண்டு வருமா இருந்தால் 1வது ஒருத்தருடைய இரத்தம் புனிதம் அல்லது உயிர் புனிதம், அடுத்தது ஒருத்தருடைய பொருளாதாரம் புனிதம், 3வது மானம் புனிதமானது. அப்போ இதை வச்சு இப்போ நம்ம யோசிப்போம், ரசூலுல்லா மரணிப்பதற்கு முன்னாடி ஏன் சொல்லணும்? சரி, சொன்ன செய்தி நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய இந்த கெப்பாசிட்டியில் நம்ம இந்த இடத்துல வச்சு நம்ம யோசிப்போம், நான் அடுத்தவருடைய உயிரில் இரத்தத்தில் நான் கை வச்சிருக்கிறேனா, அல்லது அடுத்தவருடைய பொருளாதாரத்தில் நான் கை வைத்திருக்கிறேனா? அடுத்தவருடைய பொருளாதாரம் காசு பணமாக இருந்தாலும் நகநட்டாக இருந்தாலும் எந்த வீட்டில் எண்ணெட்ட இருக்குதா? இருந்தால் நான் எவ்வளவுதான் நோன்பு பிடிச்சும் பிரயோஜனம் இல்லை, எவ்வளவுதான் தொழுதும் பிரயோஜனம் இல்லை, எவ்வளவுதான் நின்று வணங்கியும் பிரயோஜனம் இல்லை, எவ்வளவுதான் தர்மம் கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை. நம்ம கொடுத்தது கோடியாக இருக்கலாம், கோடிக்கணக்கு கொடுத்திருக்கலாம், லட்சக்கணக்கு கணக்கு பார்த்து கொடுத்திருக்கலாம், 2.5% ஜக்காத்தில் கணக்கு பார்த்து கொடுத்திருக்கலாம். அது ஓகே இருக்கட்டும். ஆனால் இங்கே 2 ரூபா 50 பைசா களவெடுத்திருக்கிறோம் இல்லைங்கச்சா, 25 ரூபா களவெடுத்திருக்கிறோம், 2500 ரூபா களவெடுத்திருக்கிறோம், 25000 ரூபா களவெடுத்திருக்கிறோம். அடுத்தனுடைய சொத்து நம்ம சம்பாதிச்சு நம்ம கணக்கு பார்த்து கொடுத்தது 2.5 கோடியா இருக்கும். ஆனா 25 ரூபா களவெடுத்திருந்தா நரகம். வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய பிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180, கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு
5033229725. அதனால தான் ரசூல்லா மௌத்தாரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, மனித உரிமை முக்கியம், மனித உரிமை முக்கியம். மானத்திலையும் கை வச்சிடாதீங்க, பொருளாதாரத்திலையும் கை வச்சிடாதீங்க, அடுத்தனுடைய உயிரிலையும் நீங்கள் கை வச்சிடாதீங்கன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்ததாக இனவெறிகள் இருந்துச்சு. ரசூல்லா சொல்கிறாங்க, இனவெறிகள் இருக்குதே, இந்த இனவெறிகள் உங்களிடம் இருக்கக்கூடாதுன்றாங்க. இனவெறிகள் உங்களிடம் இருக்கக்கூடாது. ரசூல்லா சொல்லுகின்ற பொழுது சொல்கிறாங்க, ஒரு அரபி அஜமியை விட பெரிய ஆள் கிடையாது, சிறப்புக்குரியர் கிடையாது. நம்ம அப்படி நினச்சிக்கிறோம், அப்படியே அவர் அரபி நம்ம அஜமி, அவர் அரபின்ற சிறப்புக்குரியவர் அப்படி நினைக்கணும். ரசூல்லா சொல்கிறாங்க, இது இனவெறிண்டாங்க. ஒரு வெள்ளைய கருப்பனை விட சிறப்பானவன் அப்படி நம்ம நினைக்கிறோம். கருப்பாக இருந்தால் ஏதோ அசிங்கமாகவும், வெள்ளையாக இருந்தால் ஏதோ அவர் தான் உலகத்திலேயே பெரிய நம்பர் 1 அழகன் என்பதும் இப்படி நினைக்கிறது இருக்குது. இது இருக்கக்கூடாதுதாங்க ரசூல்லா. ஒரு அஜமியை விட ஒரு அரபி சிறந்தவர் என்பதனை நீங்கள் எண்ணிவிடக்கூடாதுன்றாங்க ரசூல்லா. அதே போல ஒரு அரபியோட அஜமியும் சிறந்தவர்கள் கிடையாது, எல்லாம் சமம். மனிதன் என்றால் உனக்கு வெட்டினா ரத்தம் வருதா, அவனுக்கு வெட்டுப்பட்டால் ரத்தம் வருதா, அவர் 2 பேருக்கும் உணர்வு ஒன்றுதான், வலி ஒன்றுதான், வேதனை ஒன்றுதான். அதனால எல்லாம் சமம். இதுல பெரிய ஆளு சின்ன ஆளு கிடையாது, இதுல பெரிய ஜாதி கீழ் ஜாதின்னு கிடையாது. எல்லாமே மனித ஜாதியா இருந்தா எல்லாரும் சமம் என்பதனை அல்லாஹ்வுடைய தூதர் மரணிப்பதற்கு முன்னாடி ஆற்றிய உரையின் கடைசி பகுதி. ரசூலா சொன்ன விஷயத்தில் 3வது என்ன, இனவெறி இருக்கக்கூடாது. இது இன்றோடு போய்விடணும். உங்கள்கிட்ட இருந்தால் தூக்கி வீசிட்டு போங்க. இந்த அரபா விட்டு வெளியே போகும்போது உங்கள்கிட்ட இருந்தால் தூக்கி வீசிடுங்க. அதனால தான் ரசூலா சொன்னாங்க, இங்கே வராதவங்களும் இருக்கிறாங்க, அவங்கள்ட்டையும் போய் சொல்லுங்க, இனவெறி கூடாது என்பதனை அல்லாஹ்வுடைய தூதர் எப்பொழுது நபியாக நியமிக்கப்பட்டார்களோ அதிலிருந்து பிரச்சாரம் செய்கின்ற பொழுது இனவெறிகள் போக்கினார்கள், இனவெறிகள் இருக்கக்கூடாது என்று பாடுபட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அதே போல அடுத்ததாக அறியாமை மடமை இருக்கக்கூடாதுன்றாங்க, ஜாகிலாக மடமையாக இருக்கக்கூடாது என்றார்கள் ரசூல்லா. அதே போல அறியாமை காலத்து அனைத்து காரியங்களும் என் 2 கால் பாதங்களுக்கு கீழால் வைத்து நசுக்கி விட்டுட்டாங்க ரசூல்லா. அறியாமை காலம்னு சொன்னால் எப்படி இருந்தாங்க தெரியுமா? பழிக்கு பழி எடுப்பாங்க, பழிக்கு பழி. இவருடைய வம்சாவளி, இவருடைய ஜெனரேஷன் அந்த ஜெனரேஷனுக்கு எதிராகவே வாழ்வாங்க, அப்படியே வளர்த்து விடுவாங்க. அவனை கண்டா நீ கொல்லணும், அவனை கண்டா வெட்டணும், அவனை கண்டா நீ அடிக்கணும். இப்படி இது குடும்ப பகை, இது குடும்ப பிரச்சனை. இது காலாகாலமாக குடும்ப பகைகளை வளர்த்து விடக்கூடிய ஒரு கேவலமான ஒரு அறியாமை, ஒரு மடமையை அந்த சமுதாயம் விதைத்திருந்தார்கள். அப்படிதான் இருந்தாங்க. குறிப்பாக சொல்ல போனால் அபூதல் அல் கிஃபாரி அலி அவர்களுடைய வரலாறு படிச்சிருப்பீங்க. கிஃபாரி கோத்திரம் என்பது எப்படிப்பட்ட கோத்திரம் தெரியுமா? எங்கே தான் மக்காவிலிருந்து மதினாவுக்கு போகிறதா இருந்தாலும், மதினாவிலிருந்து மக்காவுக்கு போகிறதா இருந்தாலும் இவங்கட ஊரால் தான் போகணும். அவர்கள் அத்துணை பேரும் சின்ன பிள்ளையிலிருந்து வயசு போன கிழவர் வரைக்கும் வீரமிக்கவர்கள். பொருளாதாரத்தை ஒத்த ஆளாக இருந்து 10 பேர்கிட்ட பறிப்பாங்க, அந்தளவுக்கு வீரம், அந்தளவுக்கு வீரம். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் இருந்தவர் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய வரலாறு நமக்கெல்லாம் பெரிய ஒரு படிப்பினையை தந்தது. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய உண்மையான பெயர் என்ன? யாருக்கு தெரியும்? திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. அபூதர் அல் கிஃபாரி வரலாறுல படித்தோம், ஹதீஸில் படிச்சிருப்போம் தானே, படிச்சிங்க தானே? தெரியாத ஒருத்தரா, படிக்கப்படாத ஒருவரா? இதுவரைக்கும் நீங்கள் அபூதர் அல் கிஃபாரி சம்பந்தமாக நீங்கள் படித்ததே இல்லையா? கேள்விப்பட்டவே இல்லை, இந்த பேரை கேள்விப்படலையா? கேள்விப்பட்டிருக்கீங்கண்டா, அபூதர் அல் கிஃபாரி என்பது, கிஃபார் என்பது அவருடைய கோத்திரத்துடைய பெயர். அவருக்கு உண்மையான ஒரு பெயர் இருந்தது.
ஜுண்டுப் இப்னு ஜுனாதா. ஹதீஸுகளில் ஜுண்டுப் இப்னு ஜுனாதான்னு நீங்கள் படிச்சீங்கன்னு சொன்னால் அது இந்த நபி தோழர் தான். இவருடைய கோத்திரம் எப்படின்னு சொன்னால் வழிப்பறி கொள்ளை பண்ணக்கூடியவங்க. அதால் போனால் இங்கே கப்பம் கட்டாமல் போக இயலாது. அப்படியான ஒரு கம்பீரமான ஒரு வீரமிக்க ஒரு ஆக்கள். அப்படி இருந்த சமுதாயத்தை கூட அல்லாஹ்வுடைய தூதர் இதெல்லாம் கூடாதப்பா என்றார்கள், போக்கினார்கள், இல்லாமலாக்கினார்கள். இது ஒரு மடமையுடைய அடையாளம் என்றார்கள். ஒரு மடமைத்தனத்துடைய ஜாகிலியத்துடைய ஒரு காலகட்டத்தில் இருந்த சமுதாயத்தை, அந்த சமுதாயத்தை சீர்திருத்தி கொண்டு வந்த அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி நேரம் ஏன் இதை சொல்லணும்? இவ்வளவு காலத்தில் ஜாகிலியத்தில் இருந்த மக்களை கொண்டு வந்துட்டாங்க, மடமையில் இருந்த மக்களை ஒரு அழகான ஒரு வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அலங்கோலமாக இருந்த ஒரு வாழ்க்கையை அழகுபடுத்தி செதுக்கி ரசூலுல்லாஹ் ஒரு அழகான ஒரு வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க தானே. கொண்டு வந்ததுக்கு பிறகும் அந்த அரபா மைதானத்தில் வச்சு ஏன் இதை சொல்லணும்? என்ன காரணமாக இருக்கும்? ஏண்டா திருப்பி போயிடக்கூடாது. இந்த முஹம்மது போகலாம், அவர் வந்தார், அவருடைய பணி முடிந்து விட்டது. இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் போகலாம், ஆனால் என்னுடைய பணி ஊடாக ஆற்றப்பட்ட என்னுடைய வாழ்க்கையினால் சொல்லப்பட்ட இறை வார்த்தைகளை நான் சொல்லி இருக்கிறேன், இது மறைந்து விடக்கூடாது. மடமையுடைய காலத்தை அழித்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். திருப்பி வேறு உண்டப்படக்கூடாது, முளைவிடக்கூடாது என்பதற்காக அந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகம் ஊட்டினார்கள். அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் வட்டி சம்பந்தமாக பேசினாங்க. வட்டியுடைய வரலாறுகள் சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க. வட்டியை இன்றோடு நான் இல்லாமலாக்கி விட்டேன். வட்டி ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல இல்லாமக்கினான். வட்டியை பற்றி ஞாபகம் ஊட்டுகின்ற ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அறியாம காலத்து வட்டி ஒன்று இருந்துச்சு, அது இன்றோடு ரத்து செய்யப்பட்டுச்சு. யாருக்கெல்லாம் கொடுத்துருந்தீங்களோ அது எடுக்கக்கூடிய வருமானம் இருந்துச்சோ இதோட விட்டுருங்க, இதோட அதை மூடிருங்க, அந்த பாபா அந்த கதவை மூடிருங்க. இனி வட்டி என்ற ஒன்று இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடாது. அந்த வார்த்தை அடிபடக்கூடாது, அது வீட்டுக்குள்ள வரக்கூடாது. வந்தால் அது நம்முடைய சமுதாயத்துக்கு மத்தியில் ஊடுருவினால் நிம்மதி இழக்கப்படும். வட்டி எடுத்தவன் எவன நிம்மதியாக இருந்தது கிடையாது. வட்டி எடுத்தா மாசம் மாசம் ஒரு அமௌண்ட்டை கட்டணும் தானே. அது 1ஆம் திகதிண்டா 30ஆம் திகதி 2ஆம் மாதத்துக்கு பிப்ரவரி மாதம் 28ஓட முடிகிறது. இந்த 28 முடிகிறதால வட்டி எடுத்தவன் இந்த பிப்ரவரி மாதத்துக்கு என்ன ஏற்றி ஏசுறான் தெரியுமா? வளமையாக 30-31 தானே முடியும், இதென்ன 28 டக்குன்னு முடிஞ்சிட்டு இப்போ நான் அடுத்த நாள் 1ஆம் தேதி காசு கொடுக்கணுமே. வட்டி எடுத்தவனுடைய வைத்தறிச்சலை பாருங்க. அது 28 நாளில் முடிஞ்சிச்சா, அடுத்த நாள் 1ஆம் தேதி வந்துச்சுன்னா காசு கொடுக்கணும். இப்போ எப்படி கலெக்ட் பண்ணுறது? வட்டி எடுத்தவருடைய யார வாழ்க்கையும் நிம்மதியாக இருந்தது கிடையாது. வட்டி எடுத்த எவனும் நிம்மதியாக வாழ்ந்தது கிடையாது. நம்ம நினைப்போம் வட்டி எடுத்து அவன் வீடு கட்டினான், வாகனம் எடுத்திருக்கிறான், சொத்தை சம்பாதிச்சிருக்கிறான், பங்களா கட்டிட்டான், ஆனால் நிம்மதி இருக்காது. அதை கட்டி முடிஞ்சு அந்த எடுத்த பணத்துக்கு கட்ட வேண்டியது இருக்குதே, அந்த நேரம் அவன் படுற பாடு இருக்குதே. இதை எடுக்கிறதுக்கு அங்கால லோன் வாங்கி, அந்த லோனை கட்டுறதுக்கு இங்கால லோன் வாங்கி, இனி இவன் லோன் எடுக்கிறதுக்கு ஸ்ரீலங்காவில் வேறு ஒரு புதுசாக ஒரு பேங்க் கொண்டு ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பித்து அதில் இவர் அக்கௌண்ட் திறக்கணும், அந்த அக்கௌண்ட்டில் திருப்பி ஒரு வட்டி எடுக்கணும். அந்த அளவுக்கு எல்லா பேங்க்லையும் கை வச்சுட்டான். வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. வீட்டில் இருக்கிற மனுஷிக்கு தெரியாம கழுத்தில் இருக்கிற நகையை தூக்கு வச்சுட்டான், நகையை கூட அடவு வச்சுட்டான். இப்படி பொருளாதாரம் திரட்ட வேண்டும் என்பதற்காக, காசு பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த சமுதாயம் வட்டியின் பக்கம் போகக்கூடாது. நீங்கள் நிம்மதியாக இருக்கணுமா, வட்டிக்கு போயிடாதீங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் மரணிப்பதற்கு முன்னாடி அந்த உரையில் அந்த சமுதாயத்துக்கு, அங்கு மட்டுமல்ல இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வட்டி என்பது முக்கியம். வட்டியுடைய வாழ்க்கை உங்களுக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் மரணிப்பதற்கு முன்னால்
அவர்கள் செய்த இறுதி ஹஜ்ஜுடைய பேருரையில அந்த சமுதாயத்துக்கு ஈமானிய உணர்வு கொண்ட ஒவ்வொருவருக்கும் உணர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வட்டியுடைய விடயத்தை ரொம்ப தாற்பயங்களை உணர்த்தினார்கள். வட்டி என்பது இன்றோடு அழிக்கப்பட்டு விட்டது. ஜாகிலிய காலத்து வட்டி ஒன்று கடைசி வரைக்கும் இருந்துச்சு. அது இருந்துச்சா இதோட முடிவிடணும், இதோட முடிஞ்சிடணும். இதுக்கு பிறகு யாரும் கொடுக்கல் வாங்கலில் வட்டி என்ற ஒன்று இருக்கக்கூடாது என்பதனை ரசூலுல்லாஹ் ஏன் சொன்னார்கள் தெரியுமா? இஸ்லாமிய சமுதாயம் என்பது நிம்மதியாக வாழ வேண்டிய சமுதாயம். வட்டி எடுத்தால் அந்த எடுத்தவன் மட்டும் இல்லை, சாட்சி வைக்கிறதுக்கு இன்றைக்கு நம்ம பொம்பளையில் மாப்பிள்ளை வட்டி எடுக்க நகைக்கடைக்கு போனாலும், நகையை அடமான வைக்க போனாலும், அல்லது பேங்க்கில் லோன் எடுக்க போனாலும் லோனுக்கு சாட்சி வேணும், 2 பேர் வைக்கணும். அதில் நம்ம பெண்கள் அந்த கணவனும் மனைவியுமா போயிட்டு சாட்சி வச்சு எடுத்துகிட்டு வராங்க. சிலவன் என்னத்துக்குன்னு சொல்கிறது இல்லை. ஃபோம் தெரிஞ்சவனாக இருந்தால் பேங்க்கில் இருந்து என்ன செஞ்சிடறது, கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க, சைன் வைக்க சொன்னால் ஏண்டு கேளுங்க, என்ன ஃபோம்னு பாருங்கள், ஃபோம்ட பின்பக்கம் முன்பக்கம் ஃபுல்லாக அதோடைய டெஃபினேஷன் இதெல்லாம் பாருங்கள், நல்லா பாருங்கள், ஹெட்டிங்க பாருங்கள். சைனை வச்சுட்டு போயிடுவீங்க, கடைசி உங்களுக்கு முன்னால் வந்து நிற்பான். அவர் கடன் எடுத்துட்டு லோன் எடுத்துட்டு உங்களுக்கே தெரியாமல், வல்லாகி நிறைய பேர் வரலாறுகளில் நான் கண்ணால் பார்த்தது, சொந்த மனைவிக்கு தெரியாமல், கட்டின மனைவிக்கு தெரியாமல் லோன் எடுத்து கடை நடாத்தி, சொந்த பிள்ளைகளுக்கு தெரியாமல் லோன் எடுத்து கடை நடாத்தி லொஸ்டாகி கடன்காரனெல்லாம் வந்து கடைசியில் கடையை அறவிலைக்கு விற்று, கோடிக்கணக்கில் போக வேண்டிய ஒரு கடையை லட்சத்துக்கு விற்று ஊரை விட்டு வெளிநாடு போயிட்டு 8 வருஷத்துக்கு பிறகு வந்து வரலாறுகள் நாங்கள் பார்க்குறோம். காரணம் வட்டி செய்த விபரீதம். போகும்போது இருந்த பொம்பளை புள்ள இப்போ கல்யாண வயசாகிட்டுது. அந்த பிள்ளையுடைய நல்லது கெட்டதுக்கு அந்த தகப்பனால் கலந்து கொள்ள முடியாமல் இருந்தது. அந்த பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் வாப்பா இங்க சொல்லாமல் கொள்ளாமல் போன வாப்பா எங்கன்னு கேட்டால் உம்மாவுக்கு பதில் சொல்ல தெரியல, வாப்பா போனது உம்மாவுக்கே தெரியல. ஒருத்தருடைய வாழ்க்கைகள் சிதைந்து விடுவதற்கு காரணமாக இந்த வட்டி அமையும் என்பதனால ரசூலுல்லாஹ் மௌத்தாரத்துக்கு முன்னாடி பேசின கடைசி உரையில் வட்டியை ஞாபகப்படுத்தினாங்க. இந்த வட்டி நமக்கு இருந்து விடக்கூடாது, நம்மளோட குடும்பத்துக்கு வந்துடக்கூடாது. கணவன் உங்களுடைய நகையை கொண்டு போயிட்டு இதை அடவு வைப்போமான்னு கேட்டால் அல்லாவுக்காக வேண்டி அடவு வச்சிடாதீங்க, வேண்டாம் வித்துருங்க. வித்தா கூட அந்த பாவத்திலிருந்து தப்பிக்கலாம். அடவு வச்சுக்கிட்டு வைங்க, நீங்கள் மாதம் வட்டி கட்டியும் நிம்மதியை இழந்தும் வாழக்கூடிய ஒரு கட்டம் வந்துடும். அதனால் வட்டி என்ற ஒன்றுக்கு உங்களுடைய கணவன் காலெடுத்து வைக்க முயன்றால் தடுக்கக்கூடிய பொறுப்பு பெண்களான மனைவியான உங்களிடம் இருக்கிறது. ஏனென்றால் ரசூலுல்லாஹ் மௌத்தாரத்துக்கு முன்னாடி கடைசி உரையில் பேசின விடயம் இந்த வட்டி. அடுத்ததாக வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமாக பேசினாங்க. மிக முக்கியமான ஒன்று வாரிசுரிமை சட்டம். நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் வாரிசுரிமை சட்டம் என்று ஒன்று இருக்குதுன்னு கூட நம்முடைய சமுதாயத்தில் நிறைய பேருக்கு தெரியாது. அடே, நான் சொத்து வச்சிருக்கிறேன், என்னோட காசு பணம் இருக்கு, என்னோட பொருளாதாரம் இருக்கு. திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235.